டிக்டாக்ல இருக்கும் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் உங்க சங்கீதாலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். நம்ம வந்து தைப்பூசத்து முன்னுக்கு வந்து நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்களா? சங்கீதா அம்மா பார்க்க வரணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ நம்ம வந்து இந்த சனிக்கிழமை 7:30 மணிக்கு நீங்க அம்மா பார்க்க வரலாம். 15ஆம் தேதி. யாருக்கெல்லாம் வந்து அம்மா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தாராளமா வந்து பார்க்கலாம். நிறைய பேர் என்னோட வந்து வாட்ஸ்அப் பண்ணி பேசுறீங்க. நல்ல உள்ளவங்க நிறைய பேர் பேசுறீங்க. நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. நிறைய விஷயத்த உங்களோட விஷயத்த என்னோட ஷேர் பண்றீங்க. கேட்குற சில விஷயங்கள் வந்து இத்தனை வருஷமாவும் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்களான்னு கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் சங்கீதா இதை வந்து முன்னே தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, எப்பயுமே இங்கே நிறைய பேர் அம்மா பார்க்க வந்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து இது இன்னும் நிறைய பேர் வர்றதுனால நம்ம வாட்ஸ்அப்லலாம் சொன்னோமா இன்னும் நிறைய ஆளுங்க வந்துடுவாங்க. ஸோ இதை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைனால தான் நம்ம இதை செஞ்சுட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். யாரெல்லாம் ரொம்ப மாய மந்திரத்தில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, பேய் பிசாசில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, இல்லை கணவன் மனைவி பிரச்சனை பிரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்க, குடும்பத்தில் எப்பயுமே நிம்மதி இல்ல. ஒரு போராட்டம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு. எங்கே போனாலுமே வந்து ஏதாச்சும் ஒரு கசத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எங்கே போய் பார்க்குறீங்க, நல்ல தீர்வாக உங்களுக்கு கிடைக்கல. நல்ல இடம் பார்த்துட்ருக்கீங்க. அவரோட அருள்வாக்கா நல்ல இடத்துல போய் பார்க்கணும், இதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக அம்மா ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் அவங்களோட பேசுகிறேன். நிறைய கால் வந்து நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்ஸ்அப்பில் என்னோட கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷங்கள்ல நிறைய பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறீங்க. நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து எனக்கு தோல்விகளை மட்டும் சந்திக்கிறேன். நான் எவ்வளோ முதலீடு போட்டேன். ஆனால் சங்கீதம் அதில் எடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்ட்டு. ஏன்னா சில சமயம் வந்து இந்த செய்வன, இந்த பேய் பிசாசு, மாய மந்திரங்கள் இருக்க தான் செய்யுது. இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது என்ன காரணம்னு சரியான வழிமுறையில் நம்ம அதை தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு சொன்னால் ஸோ லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஏதோ ஒரு தேடல் தேடி ஓடிட்டே இருக்கோம். வாழ்க்கையில் வந்து பிரச்சனைங்க, போராட்டங்கள், இந்த மாய மந்திரத்துல சிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு ப்ளாக் இருக்கும்போது தான் நம்ம போகிற வழியில் வந்து நம்ம இடையில வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இது இல்லை, நம்மள வந்து அப்படி ஃப்ரீடம் போயிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே சாதிக்கலாம். யாரெல்லாம் வந்து அம்மா பார்க்கணும், நீங்கள் வந்து இந்த அமுதம்மாவின் ஆன்மீக அருள்வாக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி உங்கள் பர்சனலாக என்ன நடக்குது உங்களை சுற்றி, உங்கள் ராசி எப்படி இருக்குது, உங்கள் கணவன் மனைவியோட வாழ்க்கையில் எதனால இந்த போராட்டத்துக்குள்ளே இருக்கீங்க, இப்படிலாம் நினைக்கிறவங்க, இல்லை அம்மா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அம்மா பார்க்கலாம். ரொம்ப பேர் சொல்கிறது, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், டெய்லி எல்லோரும் சாமி கும்பிட்றோம், நாங்களும் சாமி கும்பிட்றோம், பூஜைகள் பண்ணுறோம், எல்லா வழிமுறைகளும் செய்கிறோம். ஆனால் நாங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து எங்கள் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது சங்கீதா. எப்பயுமே செலவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அம்மா பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணம், எப்படி இந்த பணம் பழக்கி இன்னும் பெருகணும் அப்படின்ற நிறைய வழிமுறை பூஜைகளை நீங்களே செய்கிற அளவுக்கு அம்மா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி பூஜைகள் பண்ணணும், அதாவது அப்படின்ற பணம் பழகி பெருகிறதுக்கு, உங்கள் பிஸ்னஸில் சாதிக்கிறதுக்கு, இந்த கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்றணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க, இல்லை பண பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க, இல்லை ரொம்ப கடனில் இருக்கீங்க, நல்ல இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அம்மா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே வந்து இங்கே எப்போ பார்ப்போம் அப்படின்னா, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சாயந்தரம் 7:30 மணிக்கு தான் நம்ம வந்து இங்கே பார்ப்போம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு வந்தீங்களா ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அப்படி தெரியாதவங்களும் அம்மா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து கால் பண்ணல, வாட்ஸ்அப் பண்ணல, இல்லை அம்மா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா என்ன நடக்குது உங்களை சுற்றி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் நிறையா முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க, தோல்விக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெற்றிக்குள்ளே வரணும், உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் வாங்க. இங்கே நிறைய விஷயங்கள் அம்மா செஞ்சிட்ருக்காங்க. யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம அம்மா இருக்காங்க இங்கே. நீங்கள் ஒரு முறை வந்து அவங்க முகத்தை பார்த்து நீங்கள் அவங்க தரிசனம் பட்டு நீங்கள் வந்து என்ன சொன்ன இப்பயும் சொல்கிறேன், அவங்க வந்து சிலையாக இல்லை, உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம். எப்படி நம்ம அம்மாட்ட போயிட்டு, "அம்மா எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குமான்னு" சொல்லும்போது, நம்ம அம்மா எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களோ, அந்தமாரி நீங்கள் அம்மான்னு வந்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கும்போது, கிள்ளி கொடுக்கல, அள்ளியே கொடுக்குறாங்க. நிறைய பிரச்சனைங்க, வியாதி, சீக்கு, நிறைய விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப குணமாகுது. அதனால தான் நாங்கள் வந்து எப்பயுமே இங்கே சொல்லுவோம், அம்மா ரொம்ப சக்தியாக இருக்காங்க, ரொம்ப சக்தியாக இருக்காங்கன்னு. அவ்வளோ அற்புதமான நம்ம அம்மா. நீங்கள் வந்து அம்மா தரிசனத்தோட சொல்லுங்கள், மனம் விட்டு அவங்களோட பேசுங்க. "அம்மா எனக்கு இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, உங்கள் சன்னதிக்கு வந்திருக்கோம்மா, இதை நல்லாக்கி கொடுங்கம்மான்னு" ஒரு கோரிக்கை வைங்க, அன்போடு வைங்க. அது அம்மா நிச்சயமாக நல்லாக்கியும் கொடுப்பாங்க, குணமாக ஆக்கி கொடுப்பாங்க. உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் அம்மா செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? யாரெல்லாம் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அம்மாவை, அம்மாவோட பேசணும்னு நினைக்கிறவங்க, அம்மாவோட தரிசனம் வேணும்னு நினைக்கிறவங்க, சென்டருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அம்மா தாராளமாக பார்க்கலாம். எல்லாத்துக்கும்
ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் இதை சொல்லணும். இதை பயன்படுத்திக்கோங்க. பிரச்சனை உள்ளவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பேசிகிட்டு இருந்தீங்களா, அதுக்கும் நம்மளுக்கு தீர்வு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து நேராக வந்தால் தான் உங்கள் பிரச்சனை நம்ம ஃபுல்லாக என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.